பார்த்தா கோழி தேவலை புடிச்சு போயிடும். புளியும் பசு ஒரே குளத்தை தண்ணி குடிக்கின்றாங்களா? அது என்ன தண்ணியா இருக்கும், அது என்ன புளியா இருக்கு, என்ன கொடுமை பண்ணிருக்குமா? தரும கத்தா என்ன ஆணு மேலுக்கு பாக்குறீங்க. அதனால எம்மா அது மட்டும் கிடைக்கல எம்மா கை குழந்தை பசியானே ராஜாதி தாயே என் கையில் இருக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டது குவா குவா தாயே சாப்பாடு இருந்தா பாலும் தான் குழந்தை உந்தேவா தாயே பாரு தாயே தாயே மடியில கட்டிக்கிறாடி ஆண்டி மயாண்டி ஆட்டு குழந்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த குழந்தை இப்படி எல்லாம் குழந்தைய வச்சு ஊரா திரும்பறாளேன்னு சொல்லுவாங்க தாயே. அதனால தாயே ஒளிச்சு வச்சுக்கிறோம் தாயே. அப்படியா? இருந்தாலும் என் எதிராளிகள் வீட்டில் நான் சாப்பிடுவேனா? பேசாத. என் கணவராக இருக்கக்கூடிய அவருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேனா? பால் கொடுப்பேனா? பால் முன்ன வீட்டுக்கு பாதகம் நினைக்க கூடாது. அதனால இவங்க மனப்பக்கம் எப்படி இருக்கு என்பதற்காக தான் இவங்களை கேட்பேன் தவிர எனக்கும் என் கணவருக்கும் நான் சாப்பாடு சாப்பிடணும், எதிராளி வீட்டில் கை நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் நினைச்சிருக்கிறேன். வந்து கேட்டா தூங்கிடுச்சு என் குழந்தைன்னு சொல்லிடலாம். அம்மா அரண்மனையில அப்படித்தான் போடுவோம். உனக்கு என்ன சம்பாதிக்கு எங்க விட்டு வர பூசை வச்சு வச்சு போடுறது யார் சொத்து வாய் அடிக்கிறது வரவங்களை போடுவோம் பின்னாடி போ. அத நாய்க்கு ஆய்க்கு ரேஷன் ஸ்டோர் அத போடு. பால் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறீங்களா? வேற
பூலோக பூலோக சத்தியலோக பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு பூணும் எல்லாம் சென்று வந்தேன். ஆனா ஈரேழு பூணும் சென்று வந்தாலும் என்னமா சந்தேகம் ஈரேழு பூணும் எல்லாம் போய் பார்த்து வந்தாயே. யார் யார்கிட்ட போனேன் நான் தாயே. ஆமா யாருக்கு குறி சொன்னேன். அவங்க என்னென்ன கொடுத்தாங்க தானே தாயே. எம்மா ஈசனா பெற்றெடுத்த கைலாயத்துக்கு சென்று முதலாக சிவபெருமானே உன் மகனாயிருக்கூடிய விநாயகன் அழகான தோற்றத்தோடு இருப்பான். சில நாட்கள் கழிந்த பிறகு அவனுடைய தோற்றமே மாறிவிடும். யானை முகமாக பானை வெய்து வந்துரும் சாமி அப்படி என்று சொன்னேன். அதை போல் அவன் தோற்றம் மாறிய காத்தினால் இது கல்யாணி முதலுக்கு அடுத்தது எங்க சென்று தெரியுமா? சாடி போடல அடுத்தது எங்க சென்று தெரியுமா? குறியுறுத்தேன், அச்சுதற்கு லட்சுமி குறியுறுத்தேன். இந்த குறியை வச்சு இந்த வேறு நாளத்தை கொடுத்தார்கள். வேலவன் இந்த முத்தாரத்தை கொடுத்தார். இத்தனை எல்லாம் வள்ளியம்மா இடத்து சென்றேன். அங்கு சென்று தனியை மலைக்கு சென்று அந்த அம்மா இடத்தில் நான் குறி வைக்கும் போது இந்த கூடிய எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்களேம்மா. இதெல்லாம் கொடுத்தாலேம்மா. ஆனா நானும் உங்களுக்கு குறி சொல்லலாம். நீ எங்களுக்கு குறி கேட்கல. ஆனா நான் கேட்கறதெல்லாம் முடியுமா? என்கிட்ட இல்லாத எல்லாருக்கும் எம்மா அல்லையே தானம் விட்டு அல்லையே தானம் விட வேண்டும். அகலமாக தரம் அடைய வேண்டும். தரம் இருக்கின்ற பிறகு தரம் இருந்தாயே. ஒரு நாள் சாணி கழித்து போட்டுட்டீங்க. சாணி வச்சுடா சாணி வச்சுடா. நான் மகாராணிக்காண்டி அம்மா ஐயா சாணி அப்படி தொட்டி வச்சுக்க மாட்டேன். அப்படி பறிச்சிருக்க மாட்டேன். பேசாதீங்கம்மா. ஏய் கம்மல் பேசாத போங்க. நான் கம்மல் இல்லை. ஏய் ஏதோ நீ சொன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடுறது சாணி போடுமா. பாய்விட்டே இறந்து சாணி வாங்கி வந்தேன். மண் சாணி இப்ப இந்த காலத்துல அப்படிதான் இருப்பாங்க. பத்திராவோட கட்சின்னு டப்பா எடுத்து புசு 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 போட்டாக்க வரலட்சுமி போயிடுவான். டமா 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 அடி பட்டு நாலே டப்பா வாசல் தெருவா இருந்தா ரோட்ல போனா சைக்கிள் போனா ஸ்கூல்ல போனா நம்மளுக்குண்ணா அது அடுத்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. வலது கால் தொழில் வச்சுக்கணும். வீட்டுக்கு முன்னாடி இருந்து மாமா லட்சுமி மான்னு சொல்லிட்டு வருந்த வருந்த வருவா வருவா வருவா